வணக்கம், இது மஞ்சு சசி vlog. ஸோ வெள்ளிக்கிழமை பரபரப்பான காலை பொழுது. ஸோ இன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மிளகாய் கிள்ளி சாம்பாரும் வாழைக்காய் ஃப்ரையும் தான் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாழைக்காய் வந்து தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. பட் நான் வந்து இங்கே தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கிட்டு தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய் பொடி போட்டுட்டு நல்லா பெரட்டணும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்ச வாழைக்காவை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி உப்பு, தேவையான அளவு உப்பு, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா பெரட்டணும். கீழே அங்கே எல்லாம் வாழைக்காயெலாம் ஒட்டியிருக்கும், அதெல்லாம் நல்லா பெரட்டிட்டு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். மீன்வைல் ஒரு ஸ்ட்ராங் காஃபி மார்னிங் காஃபி ஸ்ட்ராங் காஃபி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நல்லா அதை வந்து நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அப்புறம் பூண்டு வந்து நிறைய பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சோண்டு போட்டு நல்லா வந்து கிளறிட்டு அதை எடுத்து சாம்பாரில் ஊற்றிட்டு கலக்கி விட்டுட்டேன். ஸோ சாம்பார் ரெடி. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து வாழைக்காவும் வெந்து வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சு. உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுங்கிறது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். வாழைக்காய் வந்து இது சாம்பாருக்கு, இந்த வெறும் சாம்பாருக்கு இந்த வாழைக்காய் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சாம்பாருக்கு வந்து கொத்தமல்லி போட்டு அதை கார்னிஷ் பண்ணிட்டேன். இதுதான் எங்கள் வீட்டு லன்ச்சு. பாய், எல்லாம் நன்மைக்கு.